ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவுல ரேவதி நட்சத்திர நேயர்களுடைய பொது குணநலன்கள் மற்றும் 1, 2, 3, 4 பாத நேயர்களுடைய சிறப்பு குணநலன்களை இந்த பதிவுல பார்க்கலாங்க. பொதுவாக இவர்களுக்கு ஆடைகள் அணிவதில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மற்றவர்களை கவர்வதில் வல்லவர்களாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்கங்க. எந்த உணவையுமே ருசித்து சாப்பிடுவதில் வல்லவர்களாக இவங்க இருக்கிறாங்கங்க. புகழுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தாங்க இந்த ரேவதி நட்சத்திர நேயர்கள். நெடுந்தூர பயணங்கள்ல அதிக விருப்பம் கொண்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களுக்காக சேமிக்கும் குணத்தை கொண்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அழகிய விழிகளை கொண்டவர்கள் தாங்க நீங்க. பேச்சில் அனைவரையும் கவரக்கூடியவர்கள்ங்க நீங்க. குருமார்களிடம் நல்ல மதிப்பை பெறுபவர்களாக நீங்க இருக்கிறீங்க. சமயோகித புத்திசாலித்தனம் உங்களுக்கு உண்டுங்க. பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க. எதற்கும் அஞ்சாதவர்களாகவும் நீங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. படிக்கும் மாணவர்கள் அடிக்கடி ஸ்கூல் மாறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தந்தை மேல அதிகம் பிரியம் கொண்டவங்க தாங்க இந்த ரேவதி நட்சத்திர நேயர்கள். பிறர் செய்யும் குற்றத்தை எளிதில் கண்டுபிடிப்பவர்களாக இருக்கிறாங்க. மேலும் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க தாங்க இந்த ரேவதி நட்சத்திர நேயர்கள். வயதானாலும் இளமை குறையாமல் இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த ரேவதி நட்சத்திர நேயர்கள். சிரித்த முகம் கொண்டவர்களாக எப்பொழுதும் இருப்பாங்க. அதிகம் பேசக்கூடியவங்களாக இந்த நட்சத்திர நேயர்கள் இருக்கிறாங்க. இளம் வயதுல இவர்களுக்கு சளி தொல்லை இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வீசிங், சைனஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி சளி தொல்லை இவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கழுவுகின்ற மீனில் நழுவக்கூடியவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்கங்க. சமூக சேவை செய்வதில் அதிக ஆர்வமும் அரசியல்ல அதிக ஆர்வமும் உடையவர்களாக இருப்பாங்கங்க. அதில் ஈடுபட்டு சாதனை படைக்கக்கூடியவர்களாகவும் இந்த நட்சத்திர நேயர்கள் இருக்கிறாங்கங்க. பழி பாவத்திற்கு அஞ்சக்கூடியவர்கள் தாங்க இந்த நட்சத்திர நேயர்கள். இவர்கள் மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. கணீர் கணீர் என பேசக்கூடியவர்களாக இந்த நட்சத்திர நேயர்கள் இருக்கிறாங்கங்க. உறவினர்களை விட அந்நியர்களிடம் அதிகமாக பழகக்கூடியவர்கள் தாங்க இந்த நட்சத்திர நேயர்கள். யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பிட்டாங்கன்னா அவர்களை விட்டு பிரியாம அவர்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க. பழி வாங்கும் குணம் இவர்களுக்கு உண்டுங்க. இந்த நட்சத்திர பெண்கள் பார்த்தீங்கன்னா அழகாகவும் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்கங்க. மற்றவர்களை சுலபமாக எடை போடும் குணம் இவர்களுக்கு உண்டுங்க. எப்பொழுதும் எந்த செயலையும் ஆராய்ச்சி செய்யும் எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கங்க. திருமணமானவர்கள் மனைவி பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இவருக்கு உள்ளதாக இருக்குங்க. இவர்கள் செய்யும் தவறை பிறர் சுட்டி காட்டினால் அதை ஏற்க மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தன்னுடைய தவறுகளை. இவர்களுக்கு கனவு தொல்லை உண்டுங்க. தன்னை எப்பொழுதும் பிஸியாக வைத்துக் கொள்ளும் நேயர்களாக இந்த ரேவதி நட்சத்திர நேயர்கள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போடுறதுல வல்லவர்களாக இருப்பாங்கங்க. எந்த ஒரு செயலையும் ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்கங்க. கலைகள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மகிழ்ச்சியான மனநிலையை உடையவர்களாக இந்த 1ஆம் பாதம் நேயர்கள் இருக்கிறாங்கங்க. ரேவதி 2ஆம் பாத நேயர்கள் பார்த்தீங்கன்னா பல திறமைகளை கொண்டவர்களாக இருக்கிறாங்கங்க. செயல்திறன் இவர்களுக்கு அதிகம் உண்டுங்க. எல்லா சுகங்களையும் அனுபவிப்பவர்களாக இவங்க இருக்கிறாங்கங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்கங்க. ஆடம்பர செலவுகளை விரும்பாதவர்கள்ங்க இவங்க. நிலையற்ற மனநிலையை உடையவர்களாக இந்த 2ஆம் பாத நேயர்கள் இருக்கிறாங்கங்க. ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாத நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திக்காமல் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்கங்க. இவர்களுக்கு கொஞ்சம் சுயநலம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய
கூடியவர்கள்ங்க. அதாவது சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப அதிகமா அதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடியவங்களாக இந்த 3ஆம் பாத நேயர்கள் இருக்கிறாங்கங்க. துன்பங்களுடன் வாழக்கூடியவர்கள் தாங்க இந்த 3ஆம் பாத நேயர்கள். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாத நேயர்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்கங்க. உண்மையை பேசக்கூடியவர்கள் தாங்க இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாத நேயர்கள். சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறாங்கங்க. எதிரிகளை வெல்லும் திறமைகளை உடையவர்களாக இவங்க இருக்கிறாங்கங்க. பிறருக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதில் இவர்கள் மிகவும் முன்னோடியாக திகழக்கூடியவர்களாக இருக்கிறாங்கங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.